பிரைஸ் காட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் வசனம் 22. எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் 1ஆம் வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினாலே அவன், பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் எனக்கு தந்திரளி யூதாவிலுள்ள எருசலேமில் நமக்கு ஆலயத்தை கட்டி வைக்கும்படி எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார் என்று சொன்னான். இங்கே கர்த்தருடைய வார்த்தை பார்க்கிறோம். எரேமியாவால் தேவனாகிய கர்த்தர் பேசின வார்த்தை. எரேமியாவுடைய வாயில் கர்த்தர் வார்த்தை போட்டார். அந்த வார்த்தையை எரேமியா பேசுகிறார். அப்படி பேசுகிற பொழுது அது என்ன பேசினார் என்று சொன்னால், 70 ஆண்டுகள் பாபிலோனிலே சிறையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் இங்கே பேசுகிறார். ஆக எரேமியா பேசின அந்த வார்த்தையை அதோடு விட்டுவிடாமல் அந்த சொன்ன வார்த்தை நிறைவேறுவதற்காக தேவன் ஒரு வேலையை ஆரம்பிக்கிறார். இன்னொரு காரியத்தை செய்ய ஆரம்பிக்கிறார். அது என்ன என்று சொன்னால், கோரேஸ் என்கிற அந்த ராஜாவுடைய ஆவியை கர்த்தர் ஏவினார். பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் தேவனை அறியாத ஒரு மனுஷனாக இருந்தாலும் தேவனை அறியாத ஒரு மனுஷனுடைய வாயில் அவனுடைய உள்ளத்தை ஏவி அவனுடைய வாயில் பேச வைக்கிறார். அங்கே எரேமியா மூலமாகவும் தேவனால் பேச முடிகிறது, இங்கே கோரேஸ் மூலமாகவும் தேவனால் பேச முடிகிறது. ஒரு எரேமியா தேவனுடைய ஊழியக்காரனாக இருந்து பேசுவது பரவாயில்ல, ஆனால் இங்கே கோரேஸ் தேவனுடைய ஊழியக்காரன் அல்ல, தேவனை அறியாதவன். அப்படிப்பட்டவனுடைய வாயிலிருந்து கூட தேவன் பேச முடியும் என்பதற்கு இது மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கிறது. ஒருவேளை அசுத்தாவில் பிரிச்சிருக்கிறாங்க, அவங்க விக்கிரகத்தை அவங்க செய்கிறாங்க, ஆராதிக்கிறாங்க, அவ்வளோ நம்ம சொல்லலாம். ஆனால் தேவன் நினைத்தால் எந்த மனுஷனை கொண்டும் எதையும் செய்ய முடியும் என்பதற்கு இது மிகப்பெரிய உதாரணமாக எடுத்துக்காட்டாக பார்க்க முடியும். ஆகவே தான் இங்கே கோரேசுடைய ஆவியை தேவன் ஏவினார். கர்த்தர் ஏவின பொழுது அவன் தன்னுடைய வாய்களை திறந்து சொல்லுகிறான், கர்த்தர் பூமியின் ராஜ்யமெல்லாம் எனக்கு தந்துள்ளினார் என்று சொல்லுகிறான். ஆகவே ஆலயத்தை கட்டுப்பிடிக்கும்படியாக எனக்கு அவர் கட்டளையிட்டிருக்கிறார் என்று சொல்லுகிறார். ஆகவே தேவன் தம்முடைய வார்த்தை நிறைவேற்றுவதற்காக, தேவன் நம்முடைய தன்னுடைய ஊழியக்காரனாக எரேமியா மூலமாக சொன்ன வார்த்தை நிறைவேறுவதற்காக கோரேஸ் இங்கே வேலை செய்ய அவர் எத்தனைக்கிறார். வேலை செய்ய அவனுக்கு கட்டளை கொடுக்கிறார். அதற்கு அவர் செய்து என்ன? அவனுடைய ஆவியை தேவன் ஏவினார், எழுப்புதல் அடைய செய்தார், தூண்டினார், அவனை பேச வைத்தார், செயல்பட வைத்தார். ஆகவே தேவன் பேசுகிறவர் மாத்திரமல்ல, செயல்படவும் வைக்கிறவர். பேசிட்டு போகிறவர் அல்ல, பேசினதை செயல்முறைப்படுத்தியும் செய்து முடிக்கிறவர். இன்றைக்கு மனுஷங்களாம் சொல்கிறது எளிது, ஆனால் அதை செய்து முடிப்பது என்பது ஒரு சாதாரண காரியம் அல்ல, அது மிகவும் கடினமான காரியம். ஆகவே தேவன் ஒரு ரிஸ்க் எடுக்கிறார். என்ன காரணம்னு சொன்னால், அவர் சொன்னதை செய்வதற்காக. ஆகவே தான் வானம் பூமி ஒழிந்து போனாலும் தேவனுடைய வார்த்தை ஒழிந்து போகாது என்பதற்கு இது மிகப்பெரிய ஒரு உதாரணமாக இருக்கிறதை பார்க்கிறோம். வானம் ஒழிந்து போகும், பூமி ஒழிந்து போகலாம், ஆனால் தேவனுடைய வார்த்தை ஒழியாது. ஆக எரேமியா சொன்ன 70 ஆண்டுகள் முடிந்த உடனே தேவன் இங்கே கோரேசை அவருடைய ஆவியை எழுப்பி மக்களை அனுப்பி அங்கே விடுதலையை அவர் கட்டளையிட்டிருக்கிறார் என்று சொல்லி பார்க்க முடியும். ஆகவே இவர்கள் விடுதலை பெற்று கடந்து போனார்கள் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். ஆகவே தேவன் கோரேஸ் வாயிலிருந்து வார்த்தையை சொல்ல முடியும், எரேமியா வாயிலிருந்து வார்த்தை சொல்ல முடியும். எரேமியாவாலையும் கிரியேசை வைக்க முடியும், கோரேசையும் கிரியேசை வைக்க முடியும் சொல்லி பார்க்குறோம். ஆக இன்றைக்கி நமக்கு ஆண்டவர் என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாரோ அதெல்லாம் செய்கையில் கொண்டு வருவார். என்னெல்லாம் பேசியிருக்கிறாரோ அதெல்லாம் செய்கையில் கொண்டு வருவார். என்னெல்லாம் நமக்கு நடப்பித்திருக்கிறாரோ, நடக்க விரும்பி சொன்னாரோ அதெல்லாம் அவர் செய்கையிலே கொண்டு வந்து விடுகிற தேவனாக இருக்கிறார். அவருடைய வார்த்தை உண்மை உள்ளது. அவருடைய வார்த்தை மாமிசமாகி, அப்படி என்றால் அவருடைய வார்த்தை செயல்பாட்டுக்கு வருகிறது. அவருடைய வார்த்தை மாமிசமாகி இரத்தமாகி செயல்பட ஆரம்பித்தது. இயேசுவானவராக இந்த பூமியில் பிறந்தார். அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், தேவனுடைய வார்த்தை என்கிற அந்த வார்த்தையானது மாமிசமாக மாறினது. அதே போல் தேவன் சொல்கிற வார்த்தை ஒவ்வொன்றும் மாமிசமாக மாறும். நான் உனக்கு செய்வேன் என்று சொன்ன காரியங்களை அதவர் செயல்பட, மாமிசமாக செயல்பட, மாம்சத்தில் செயல்பாட்டை உண்டாக்குகிறார். ஆகவே தான் செயல்பாடு வருகிற காரியத்தை பார்க்குறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் ஊழியத்தில் கர்த்தர் எதை சொல்லியிருந்தாலும் அவர் செயல்பாட்டில் கொண்டு வருவார், செய்கையில் கொண்டு வருவார், அது நமக்கு நிறைவேற்றுவார்னு சொல்லி பார்க்கிறோம். ஆகவே தான் வசனம் சொல்லுகிறது, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உனக்கு கைவிடுவதில்லை. உனக்கு என்ன சொன்னேனோ அந்த நாள் வருகிற பொழுது அவரே களத்தில் இறங்குவார். சூழ்நிலை எதிராக இருக்கலாம், பணப்பிரச்சனை இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம், சரீரம் ஒத்து கொடுக்காமல் இருக்கலாம். ஆனால் தேவன் தாம் சொன்ன அந்த நாள் வருகிற பொழுது எது என்ன எப்படி தேசம் இருந்தாலும், இயற்கை நமக்கு எதிராக இருந்தாலும், சூழ்நிலை எதிராக இருந்தாலும் அவரே இறங்கி
அந்த வேலையை செய்து முடிப்பார். நமக்கு சொன்னதை செய்து முடிப்பார்னு பார்க்கும். ஆகவே சொன்னதை செய்வார். நம்முடைய ஆண்டவர் நம்புவோம். இன்னும் முன்னேறி செல்லும். ஜெபிக்கலாம். பரிசுத்த நாளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். கேட்ட வார்த்தை நன்றி ஆண்டவரே. நீர் ஆண்டவர் எரேமியா என்னுடைய வாயில் சொன்னதை கோரேஸ் மூலம் நிறைவேற்றினீர். எங்களுடைய வாழ்க்கையில் நீ சொல்லுகிற ஒவ்வொரு காரியத்தையும் செய்து முடிக்க போகிறக்கா நன்றி. உங்களுடைய கருத்தார்த்தம் இயேசு நாமத்தில் பிதாவே. ஆமேன். ஆமேன். யூ வில் பி சக்சீடட். பிரைஸ்